இங்க வந்து பேட்ச் 1 ஸ்டூடெண்ட் இருப்பீங்க, பேட்ச் 2 ஸ்டூடெண்ட் இருப்பீங்கப்பா. நம்ம பேட்ச் 2ல இருக்கிறவங்க கூட ஃபர்ஸ்ட் வைவா அட்டெண்ட் பண்ணல, ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புக் வந்து அவுட் சோர்ஸ் மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லையா? நம்ம சிலபஸ் வைஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல ஜாயின் பண்றவங்க சண்டேக்குள்ள எனக்கு நீங்க கால் பண்ணுங்க. சண்டேக்குள்ள வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து இருக்கு. நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா டெஸ்ட் 1 வந்து பார்க்குறோம். ஏன்னா என்ன கேக்குறீங்கன்னா கலைச்சொல் வந்து இவ்ளோ படிக்க முடியலன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு டெஸ்ட்ல நீங்க ஏதோ ஒரு போர்ஷன் மட்டும் பெண்டிங் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு போர்ஷன் மட்டும் நீங்க பெண்டிங் வச்சுக்கோங்க. அது வேணா நீங்க கலைச்சொல்லா வச்சுக்கோங்க. கடைசியில நம்ம பார்க்கலாம். நம்ம கடைசியில நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ புவியியல் கலைச்சொல், கணினி அறிவியல் கலைச்சொல் இந்த மாதிரி ஏ, பி சீரிஸ் மட்டும் பார்க்குறோம். அப்புறம் கடைசியில இருந்து ரேண்டமா ஹெச், எக்ஸ், இசட், ஒய் இந்த மாதிரி பண்றோம். ஏன்னா 2, 3 எக்ஸாம் நம்ம அனலைஸ் பண்ணதுல எல்லாமே பார்த்தா ஏ சீரிஸ்ல இருந்து தான் அதிகமா எடுத்து கொஸ்டினா வச்சிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், ஏபிசியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ரேண்டமா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதனால நீங்க ஒரு டெஸ்ட் என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் இதுவரையும் சொல்லிட்டீங்க என்னால டெஸ்ட் 1 போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதாவது எந்த டெஸ்ட் போர்ஷனையும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு சொல்றீங்கல்ல. அப்ப நீங்க என்ன எழுதி வச்சுக்கணும், ஒரு நோட் போட்டு இப்ப டெஸ்ட் 1க்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேஸ் தான் இதுக்கு நம்ம ஒதுக்கணும், 3 டேஸ் தான் ஒதுக்கணும், அது இவ்வளோ ஹவர்ஸ் தான் ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க என்ன விடணும் அப்படின்னா ஆட்சி சொல்லாகராதி மட்டும் விட்டு வச்சிருங்க, கலைச்சொல் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் ஆன்சர் எழுதுவீங்களா, அப்ப அது மட்டுமே பாருங்க. ஏன்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் ஆனது தான் டெஸ்ட் கொஸ்டினா நான் கேட்பேன். அதனால நீங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. அப்புறம் நன்னூல் பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த நன்னூல் பிடிஎஃப் ஒன்று நான் கொடுக்கறதே உங்களுக்கு தெரியல. அதை நான் இப்ப புது பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம டெஸ்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். ஆனா நன்னூல் ஃபாண்ட் இதெல்லாமே உங்களால ஈஸியா படிக்க முடியுது. இங்க பாருங்க, இது இளங்குமனார் புக்கும் கூட ஈஸியா இவங்க இப்படி எழுதியிருக்காங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம ஈஸியா படிக்க முடியுது. பட் நன்னூல் மட்டும் உங்களால படிக்க முடியறது இல்ல. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஃபுல்லு படிக்கிறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நன்னூலுக்கு மட்டும் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஏன்னா புதுசா ஜாயின் பண்ணவங்க இது என்ன தனி மெட்டீரியல்னு கேக்குறீங்க. டெஸ்ட் 1 நான் கட் பண்ணி கொடுக்குறேன். அந்த நன்னூல் போர்ஷன் தான் ஈஸியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி 1, 2, 3 போட்டு எழுதியிருக்கேன். ஸோ நீங்க இந்த விதி படிக்கணுமான்னு கேக்குறீங்க. விதி வந்து ஜஸ்ட் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கிறதுக்காக தான் இந்த விதி. நீங்க இது இது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஆ கூட்டல் இடைன்னு கேட்டாங்கன்னா ஆ இடை அப்படின்னு நீங்க எழுதணும். இது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? ஓகேவா? சோ இதுக்காக தான் நான் டெஸ்ட் 1 நன்னூல், டெஸ்ட் 2 நன்னூல் இருக்கும். சோ நீங்க ஒரு டெஸ்ட் வாங்கும்போது என்கிட்ட எப்படி வாங்குறீங்க, இண்டிவிஜுவல் ஃபாலோ அப் தானே பண்றோம். T1 மெட்டீரியல்னு ஒன்னு இருக்கா, T1 நன்னூல்னு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டுமே. சரி, இப்ப கொஸ்டின் கேட்கலாமா? இலக்கணம்க்கு ஒரு மயங்கொலி சொல்லகராதியில வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இலக்கணம்க்கு ஒரு டிஃபரெண்ட், அது ஆ வரிசையில மயங்கொலி அஞ்ஞனம் சொல்லகராதி படிச்சிருப்பீங்க. என்னது? அஞ்ஞனம் அங்ஙனமா அணங்கமா? அனங்கம் அனங்கம் 3 சுழி நகரமா 2 சுழி நகரமா? 3 மூணு சுழி சொல்லி நகரம் 3 சுழி நகரம் தான் அணங்கம்க்கு நம்ம படிச்சிருக்கோம். அணங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இலக்கணம். அது எங்க இருக்கு? இலக்கணம். இருங்க நான் அதை காட்டுறேன். இது யாராவது ஓபன் பண்ணியிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க, இதுதான் அணங்கம். அணங்கம்னா இலக்கணம். ஸோ இது மாதிரி பெக்யூலியரா இருக்கிறது மட்டும் படிக்கணும். எல்லா இதுலயும் ஆவரிசை மட்டும் 2, 3 டைம் ரிப்பீட்டா படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணதுல ஆவரிசை கேட்கறாங்க, கலைச்சொல்னா ஏ வரிசை கேட்டிருக்கிறாங்க. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆ ஆ ஈ வரையிலும் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் உயிரெழுத்துகள் முழு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காவரிசையை நல்லா படிச்சு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ம் இது ஓகே. அண்மையில கேட்பாங்க. தீமைக்கு என்னப்பா? இதே பேஜ்ல தான் இருக்கு. ஒன்னு சொல்லிடுங்க. தீமைக்கு என்ன மயங்கொலி வார்த்தை யூஸ் பண்றாங்க? தீமைக்கு என்ன மயங்கொலி வார்த்தை யூஸ் பண்றாங்க? அண்மை. 2 சுழி நகரமா 3 சுழி நகரமா? 2 2 சுழி சொல்லி நகரம். அண்மை. 2 சுழி அண்மை. நகரம் அண்மைக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. கற்றாழைக்கு என்ன யூஸ் பண்றாங்கப்பா? என்ன பேரு கற்றாழைக்கு? 2 பேர் சொல்லியிருக்காங்க அங்கழி கற்றாழைக்கு. அகழியா ஏதோ லீல அங்க அங்கழி ஏதோ வருமே, ரெண்டுக்குமே பார்த்தா 2 தெரியும். மயங்கொலிக்குமே வந்து நமக்கு வரும் கற்றாழை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அச்சாணி ஆஹா ம் வேர்டு பார்த்தா ஞாபகம் வரும். நீங்க உங்க பிடிஎஃப் நான் டிஃபரெண்டா கேட்டாலும் உங்க பிடிஎஃப் நீங்க கையில வச்சுக்கலாம். அச்சாணி ரீகால் பண்ணி சொல்ல ட்ரை பண்றேன் மேம். ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ணிக்கோங்க. அஞ்ஞானியா மேம் ஏதோ வந்துமே.
இங்குல வருவா? ஆஹா. அங்குலியா? ஏதோ வருமே மேம். எனக்கு ஓகே. ஆனா நான் தெளிவா பார்த்துட்டே சொல்றேன் உங்களுக்கு. ஓகே மேம். சரி பாருங்க. அது வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. கற்றாழைங்கும்போது கேட்கறக்கு ஓ! சான்ஸ் அது இருக்கு. லாஸ்ட்லயும் இருக்கும், ஃபர்ஸ்ட்லயும் இருக்கும். 2 வேர்டும் பக்கத்து பக்கத்திலேயே இருக்கும்ல மேம்? ஆமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்க்கலாம். ஆனா இந்த டெஸ்ட்ல தானப்பா இருந்துச்சு இது. எஸ் மேம், ஆமா எஸ் மேம். மேம். இங்க தான் இருந்துச்சு. ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்தேன். ஆகுலி. சரி விடுங்க. அது அது அங்குலி. பார்க்கலாம். சரி அது பார்க்கலாம் விடுங்க. ஓகே. இருவாட்சி இருக்குல்ல, இருவாட்சிக்கு என்ன சொல்றாங்க? அனங்கம். 2 சுழி நகரமா 3 சுழி நகரமா? 2 சுழி நகரம் வந்தா இருவாட்சி. ஓகே. 2 சுழி நகரம் வந்தா இருவாட்சி. மல்லிகைன்னு சொல்றாங்க. 2 சுழி நகரம் வந்தா அறிவு, உடலின்மை. இதை விட நமக்கு இருவாட்சி மல்லிகைக்கு வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. மேம் அனங்கம். இருவாட்சின்னா அது பறவையா, பூவா மேம்? ஆக்சுவலி இங்க இருவாட்சியில பூ பெரும் என்னென்ன இருக்கு. பூ இருவாட்சி பூ இருக்கு, கேட்கல. இருவாட்சி மரம் இருக்கு. மரம் இருக்கு. இருவாட்சி பறவை நம்ம இருவாட்சி வெஸ்டர்ன் மல்லி. காட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பறவை. பெக்யூலியரா நம்ம படிச்சிருக்கோம் ஜியோகிராஃபில. கரெக்டா? அனங்கம். சரி. அனங்கம், அனங்கம். ஓகே. இதுல அடிமனைன்னு 2 படிச்சிருப்பீங்க. ஓகேப்பா. அடிமனைன்னு 2 படிச்சிருப்பீங்க. அதுல எது வந்து சுற்றுச்சுவரை குறிக்குது? அடிமனை 2 சுழி நகரம், 3 சுழி நகரம். எது வந்து 2 சுழி நகரம் வரும்போது சுற்றுச்சுவர் வரும். 2 சுழி நகரம் அடிமனை வரும்போது முதன்மை சுவர், சுற்றுச்சுவர் வரும். சுற்றுச்சுவர். எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கேட்கிறேன். ஆனா இதுல இருக்குப்பா. நீங்க அதை தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அடிமனை வந்து 2 சுழி நகரம் வந்துச்சு அப்படின்னா சுற்றுச்சுவர் இல்லைன்னா முதன்மை சுவர் அப்படின்னு இருக்கும். ஓகே. அக்கணம்னா என்ன சொன்னாங்கப்பா? அக்கணம்ங்கிறது எதுல யூஸ் பண்ணிருக்காங்க? அக்கணம். அந்த டைம் ம் 3 சுழி அக்கணம். அக்கணம் அந்த மாதிரி. இதே இது 2 சுழி வந்ததுன்னா வெயிட்லெஸ் கணம். அதாவது அக்கணம்ங்கிறது அச்சனம். அச்சனம்ங்கிற சொல்லுக்கு தான் அக்கணம்ங்கிற அந்த நேம் டைம் வந்திருக்கு இல்லையா? அதானே மேம், அந்த டைம் அப்போ சொன்னது தானே மேம்? அக்கணம் அந்த அந்த நேரம் நேரம் அது அப்படின்னு வந்து 3 எந்த இது சுழினா வந்திருக்கும்? வரும். 3 3 சுழி சுழி நகரத்துக்கு அச்சனம் 3 சுழி நகரம். சரி நான் இதுல பார்த்தே கேட்கிறேன். ஏன்னா நான் ஞாபகம் வச்சிருக்கிற கேட்கிறேன். ஆனா என்னால இதை தேடவே முடிய மாட்டேங்குது. பிடிஎஃப் கையில வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் சொல்ல. நான் கேட்ட அடிமனை பாத்தீங்களாப்பா? அடிமனை வந்து சுற்றுச்சுவர் கட்டடத்தோட முதன்மை சுவர். இதைத்தான் நம்ம அடிமனை அப்படின்னு சொல்றோம். இதே வந்து 3 சுழி நகரம் அடிமனைக்கு வந்து என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அடிப்படை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பலகை கேட்கலாம். வண்டியில இருக்கிற பலகையா இருந்தாலும் சரி, படகோட உட்பலகையா இருந்தாலும் சரி, அடிமனை 3 சுழி நகரம். 3 சுழி நகரம் வருதா? அப்ப பலகையில 3 லெட்டர் இருக்கா? பலகை 3 லெட்டர் இருக்கு. அடிமனையில 3 லெட்டர் இருக்கு. சோ அதனால பலகைக்கு வந்து அடிமனை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? மேம் என்னப்பா? இது சேசிஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் மேம். வண்டியில எல்லாம் சேசிஸ் ம். அடிமனை, அதாவது வண்டியில் பொருந்திய பலகை. அப்படியே கலை சொற்கள் மாதிரி கொஞ்சம் யோசித்தேன், அதான் சொன்னேன் மேம். ஓகே. அது அடிமனை. ஓகே, ஓகேப்பா. ஸ்பெல்லிங் பண்ணுங்க. ஸ்பெல்லிங். டயர் மேம் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ம். மேம். இப்போ இந்த மனைக்கு வந்து நிறைய நை இருக்குல்ல, இந்த வண்டியில உள்ள வீலுக்கு நிறைய பெரிய வீல் இருக்கும் மேம். அந்த சேசிஸ் கார்கோ எடுத்துட்டு போற மாதிரி வண்டியில எல்லாம் அது நிறைய வீல் அதனால இது வச்சிருப்பாங்க. பெரியனா, அதனால அப்படி நாம வச்சுக்கலாம் பலகைக்கு. ஓகே. நிறைய இங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேப்பா. இங்க பாருங்க. அங்கனி 3 சுழி நாவா இருந்தாலும் 2 சுழி நாவா இருந்தாலுமே நம்ம என்ன சொல்றாங்க? கற்றாழை. கற்றாழை. இப்போ குமரி அங்கனி. கண்ட நோய்க்கு கற்றாழை கொடுங்கிற மாதிரி நம்ம கனி. படிச்சிருக்கோமா? இத கனிக்கு பதிலா கண்ணின்னு நம்ம வச்சுட்டோம்னா அது வந்து கற்றாழை வருது. இந்த கனியும் வந்து இல்லைன்னா கனிமொழி பேரு அப்படி வச்சுக்கோங்க. கற்றாழை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா 3 சுழி நகரத்துக்கு தான் சிவை வருது. சிவைனா என்னது? சிவைனா மலை மலை. இதே சிவிகைனா என்ன மீனிங் சொல்லுங்க? சிவிகைனா என்ன மீனிங்? பல்லக்கு. 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 அதுக்கு என்ன மயங்கொலி பார்த்தோம்ப்பா? சிவிகை. ஐயோ ஏதோ ஒண்ணு வருமே. அணிகம் தானே? 3 சுழி நகரம் அணிகம். கரெக்டா? அணிகம். ஓகே. 3 ஆ, சுழி ஆமா, நகரம் ஆமா. அணிகம் தான் நம்ம என்ன சொல்றோங்க? அணிகலம், சிவிகை. 2 சுழி அணிகலப்பேட்டை, நீக்கும் வரும் சிவிகை. மேம். 2 சுழி நீக்கும் வரும், 3 சுழி 2 நீக்கும் வரும். சுழி நீக்கும் அணிகம்க்கு பாத்தீங்கன்னா சிவிகை அப்படின்னு வருது. 2 சுழி நகரம்க்கு என்ன சொல்றாங்க? கூட்டம்ங்கிற ஒரு பொருள் வருது. அணிகம், அணி. சிவிகை, கூட்டம். இதே வந்து 3 சுழி நகரம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே நம்ம சிவிகை சொல்றோம். அணிகலப்பெட்டி இதெல்லாம் சொல்றாங்க. சிவிகைனா என்னது? பல்லக்கு. 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 சிவிகைக்கு சொற்பொருள் வேந்தன் அப்படின்னு ஒரு குறள் கூட இருக்குதானே மேம்? ஆமா, சிவிகை. சிவிகைனா பல்லக்கு. அணிகம்னு சொல்றாங்க. அணிகம் 2 சுழி நாக்கு வருது, 3 சுழி நாக்கும் வருது. ஓகே. அதே மாதிரி அணில் பிள்ளைக்கும் அதே மாதிரி 2 விஷயம் சேமா வரும். அணிலுக்கு வந்து 2 விஷயம் சொல்லலாம். என்னென்னு சொல்லுங்க?
அணிலம்மா ஏதோ அணியல் அணியல் இங்க பாருங்க அணியம் 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 அணியா அணியம் அணியம் ma'am. இங்க பாருங்க அணியம்னா அணிலம் அணில் பிள்ளை 3 சொல்லினா அணியமுக்கும் அணில் பிள்ளை வருது 3 சொல்லினா அணிலம்க்கு வரும் அணிலமுக்கும் அணில் பிள்ளை வருது ஓகேவா சோ Yes, ma'am. 3 சொல்லி நகரம் அணியம் அப்படின்னாலும் அணில் பிள்ளை தான் 3 சொல்லி நகரம் அணிலம்னாலும் அணில் பிள்ளை வருது அதே மாதிரி பாருங்க காற்றும் அதே மாதிரி வரும் மேம் காற்றும் அதே மாதிரி வருது 2 சொல்லி நகரம் அணியம்னாலும் 2 சொல்லி நகரம் அணிலம் அப்படின்னாலும் எது அணிலம்னாலும் காற்று காற்று இந்த அணிலம் மட்டும் காற்று கொஞ்சம் வந்து அச்சம் அது எக்ஸ்ட்ராவா 3 வேர்டுமே காமனா வருதுங்க மேம் அச்சம் பிறக்கை இங்கே பார்த்தோம்னா அச்சம் பிறக்கை எல்லாமே அணியம்க்கு வருது ஓகேவா காமனா வருது மேம் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க மேம் இங்க அந்த மேம் பாருங்கப்பா ஏதோ இந்த சொன்னாங்க அணியம் இருக்கு இல்லையா பட்டனா மியூட் பண்ணுங்கப்பா ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு ஓகே இங்க பாருங்க இந்த அணியம் இருக்காப்பா 3 சொல்லி நகரம் அணியம் அப்பனாலும் எஸ் நம்ம மேம் அணில் பிள்ளைங்கிற ஒரு மீனிங் இருக்கு இங்க பாருங்க அதே 3 சொல்லி நகரம் தான் ஆனா அணிலம் இங்க யா இருக்கு இங்க லா இருக்கு அப்படினாலும் என்ன மீனிங்ப்பா அணில் பிள்ளை தான் மீனிங் ஓகேவா சோ அணியம்னாலும் அணிலம்னாலும் 3 சொல்லி நகரம் வந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம் அணில் பிள்ளை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஓகே பாருங்க மேம் இங்க மறுபடியும் அதே யாதா அதே லாதா ஆனா 2 சொல்லி நகரம் 2 சொல்லி நகரம் வந்துச்சுன்னா காற்று 2 தானே காற்று நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரேரா ஆக்சிஜன் உள்ள இருக்கிற வெளி கார்பன் டை ஆக்சைடு 2 தான் சோ அந்த 2 சொல்லி அணியம் வந்துச்சுன்னா காற்று அதே மாதிரி பாருங்க அணிலம் வந்தாலும் காற்று இந்த மாதிரி காமனா இருக்கிறதையாவது அட்லீஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஆப்ஷன் மேட்ச் பண்ணி நம்ம பண்ணலாம் ஓகேவா அப்ப அணில் பிள்ளைக்கு 2 ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது 3 சொல்லி நகரம் அணியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 சொல்லி நகரம் அணிலம் இந்த 2 வருது அதே மாதிரி இங்க பாருங்க அணிலம் ஓகே அணியம் 2 சொல்லி நகரமா இருந்தாலும் நம்ம காற்று அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம் ஓகேவா இதுல எதுக்கு வந்து கப்பலோட முன்பக்கம்க்கு என்ன மயங்கொலியில சொல்றோம் கப்பலோட முன்பக்கம்க்கு என்ன சொல்றோம் அணில் வர்ற மாதிரி 3 சுழி அணியம் 3 சொல்லினா அணியம் என்ன சொல்றாங்கன்னா கப்பலோட முன்பக்கத்தை வந்து அணியம் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்றாங்க வில்வம் இருக்கு இல்லையா சிவபெருமானுக்கு உகந்த வில்வம் அதுக்கு என்ன சொல்றாங்க அணிஞ்சில் அணிஞ்சில் என்ன சொல்லி நகரம் வருது 2 சொல்லி நகரம் தான் 2 சொல்லி நகரம் அணிஞ்சில்னா வில்வம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே அடுத்து நாகமல்லிகைல கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி கேட்க மாட்டாங்க அனிச்சம்னா அனிச்ச பூ நமக்கு தெரியும் சரி அதனால ஓரளவு கேக்குற மாதிரி இருந்தாவே நம்ம படிக்கலாம் ஓகே கழுத்துக்கு என்ன சொல்லுவோம்ப்பா மேம் கழுத்துக்கு வந்து அனார் என்ன சொல்லி நகரம் அனார் அனார் 2 விஷயத்துக்கு அனார் வரும்பா என்னென்ன சாரி கழுத்து 2 இடத்துல வரும் என்னென்ன இடத்துல வரும் இங்க பாருங்க அனார் 3 சொல்லி நகரமுக்கும் கழுத்து வரும் அதே மாதிரி அனல் இருக்கு இல்லையா தாடிக்கு ஒரு அனல் சொல்வீங்கல்ல ஒரு நிமிஷம் மேல இந்த அனலும் நமக்கு கழுத்துன்னு தான் சொல்றோம் ஓகேவா ஏன்னா அந்த கழுத்து தாடி மிடருனாலும் என்னதான் அர்த்தம்ப்பா கழுத்துனால அர்த்தம் கழுத்துக்கு 2 லெட்டர் நம்ம 2 வேர்டு படிக்கலாம் ஒண்ணு வந்து அனாருங்கிற ஒரு வேர்டு 3 சொல்லி நகரம் அதே மாதிரி அனல்ங்கிற வேர்டு 3 சொல்லி நகரம் ஓகே அனார் ஓகே அது 3 சொல்லி நகரம் 3 சொல்லி நகரமுக்கு தான் வந்து கழுத்து ஓகேவா சோ 2 இடத்துக்கு கழுத்துக்கு பாக்குறோம் என்ன பாக்குறோம் அனார் 3 சொல்லி நகரத்துக்கு பாக்குறோம் இன்னொரு இடத்துக்கு என்ன 3 சொல்லி நகரத்துல இருக்கிற அனல் இத வந்து கழுத்து இப்ப தாடி வளர்த்தா கழுத்து வரையில் வளர்த்துறாங்களப்பா அனல்னா தாடிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இத மேட்ச் பண்ணிக்கோங்க அந்த அனல் அப்படிங்கறது தாடி வச்சுக்கோங்க தாடினா கழுத்து வரையில தாடி வளர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு கழுத்துக்கு வரும் மிடருனாலும் கழுத்துங்கிற பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைனாலும் அதன் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிடருனாலும் கழுத்து ஓகேவா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த மேல்வாய் கீழ்வாயில கேட்கற மாதிரி இல்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான இருக்கிறத தான் வந்து கேட்பாங்க பித்தம்னா என்ன சொல்றாங்கப்பா பித்தம்க்கு என்ன யூஸ் பண்றாங்க என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க பித்தம் இடி பித்தம் இந்த 2க்குமே என்ன யூஸ் பண்றாங்க அனல் 2 சொல்லினா அப்போ 3 சொல்லி நகரம் அனல்னா என்ன கழுத்து மிடரு தாடி இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அனல் 2 சொல்லி நகரம் அனல்னா தீ வெப்பம் இது தெரியும் அனலா கொதிக்குது காய்ச்சல் அனலா கொதிக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ அனல் வந்து தீ வெப்பம் இடி பித்தம் இன்னுமே இருக்கும்
கொடுவேலி இதெல்லாம் கூட கேட்கற மாதிரி இல்ல. உயிர் துன்பங்களில் ஒன்று. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தீ வெப்பம்ங்கிறது நமக்கு தெரியும், கேட்க மாட்டாங்க. இடி பித்தம் அப்படிங்கிறது அனல் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது மேம் 3 சொல். இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். பித்தம் அப்படின்னா இப்போ பித்தம் வந்து நமக்கு அதிகமாகுதுன்னா இரிட்டேஷன்லாம் வரும்னு சொல்லுவாங்க மேம் ஆயுர்வேதத்துல. ஸோ இரிட்டேஷன் அதிகமா அதனால வரதுனால ஒரு பர்னிங் எஃபெக்ட் இருக்கும். தோல் தோல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிட்டு இருக்கும், அதிகமான பித்த சுரப்பு அப்படின்னுவாங்க. ஸோ அதனால தீ அப்படின்னும் போது பாடியில ஹீட் எலிமெண்ட் அதிகமாயிடுச்சு, பித்தம். ஸோ அனல். அப்ப அனலுக்கு நம்ம வச்சுக்கலாம். தீ, வெப்பம், இடி, பித்தம் இதெல்லாமே நம்ம அனல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது மேம் ஒரு நல்ல சின்ன இது. டவுட் மேம். ம் மேம் சொல்லுங்கப்பா. இப்போ அணிலம் அந்த சின்ன 2 சுழி நீ போட்டு அணிலம் சொன்னோம்ல மேம், அது காற்று அணிலுக்கும் வரும் காற்றுக்கும் வரும் தானே மேம்? 2 சுழி நான் வந்து காற்றுக்கு வரும்பா. 2 சுழி நான் அணிலுக்கும் வந்து வரும் தானே காற்று மேம்? வரும். அணிலுக்கும் வரும் தானே மேம் ஸ்குரில்? அணிலுக்கு வந்து அணிலம், அணில் பிள்ளைக்கு வந்து அது ஆமா. அணியம், அணிலம் ஐயோ, ரெண்டுலயுமே 3 சரி. சுழினா வருது. ஓ சரி சரி மேம். இங்க பாருங்க, அணில் வந்து 3 சுழினா தானே, அதனால இந்த இடத்துல 3 ஆமா. சுழினா தான் இருக்கணும். யாவும் இருக்கலாம், அணிலம் லாவும் அணியம். இருக்கலாம். காற்று ஓகே வந்து ஓகே 2 காற்று தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு. ஒண்ணு ஆக்சிஜன் உள்ள இருக்கிறோம், வெளியே கார்பன் டை ஆக்சைடு தள்ளுறோம். 2 தான். அதனால 2 சுழினா. யா வந்தாலும் எடுத்துக்கணும், லா வந்தாலும் எடுத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் இன்னொரு ஷார்ட்கட்டும் சொல்றேன் மேம். ம் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னது அணி அந்த இதுல வரும் மேம். இதே இது அதை பார்த்த உடனே ஞாபகம் வைக்கிறதுக்கு அணிலம்னா அணி அணி அப்படின்னாவே அயானைசேஷன் அப்படிலாம் இருக்குல்ல மேம், அயனி. அயனி அப்படி. அப்ப அதுல வந்து காற்றுலாம் வரும்ல மேம், H2O H ஓகே. பிளஸ் O2 O2 எல்லாம். O2 பிளஸ் அப்புறம் H பிளஸ் எல்லாம் எஸ் மேம். வரும் அப்படி சொல்றீங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது நல்ல ஐடியா. எஸ் மேம். இப்ப ஆனா அணிலம்னா நம்ம நமக்கு டைரக்டா தெரிஞ்சிரும். நீங்க சொல்லிட்டீங்க அணிலுக்கு இதுதான் அணிலம், அணில், அணில், அணி அப்படிதான். இதே இது 2 சுடி அப்படிங்கும்போது நீங்க சொன்ன O2 அது. அப்ப அணிலம் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அயனி அந்த மாதிரி மேம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது புகைக்கு என்ன யூஸ் பண்றாங்கப்பா? என்ன மயங்கொலி வார்த்தை யூஸ் பண்றாங்க புகைக்கு? அண்ணல். அண்ணல் அண்ணல் வந்து யூஸ் அண்ணல் பண்றாங்க. ஓகே. அண்ணல். அரைனா என்ன? 2 சொல். சின்னரா. சின்னரா தானே சொல்லுவீங்க நீங்க. வல்லின ரகரம் இருக்குல்ல, சாரி வல்லின ரகம்ல அரை. ராதாவுக்கு வர்றது. ராதாக்கு வர அரை. அதுக்கு என்ன சொல்வீங்க? அது ஒரு உயிரினத்தை கூட குறிக்குமே. பாம்பு. பாம்புன்னா அரை. ஏன்னா நம்ம அரவம். அரவம்னு சொல்லுவோம், நாம இருக்கா? அரவம், அரவு. ஸோ இததான் இங்க அறவோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அறங்கிறது நமக்கு தெரியும். அறவே ஒழிச்சிருவான், முழுசுமா அறவே நீக்கி விட்டேன்னா முழுவதும். இந்த மாதிரி ஈஸியா கேட்க மாட்டாங்க. அறன்னா பாம்பு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். மேம் அரவக்குறிச்சிக்கு எந்த ரா வரும் மேம்? அரவக்குறிச்சிக்கு சின்னரா தானே போடுவீங்கப்பா? அரவக்குறிச்சிக்கு சின்னரா தானே போடுவீங்க. நெட்ல அடிச்சு பாருங்க. இது ரிலேட் பண்றதுக்கு தான் கேட்டேன், வேற எதுக்கும் இல்ல மேம். அப்படின்னா ஒரு இங்க ஊர் பாருங்க. ஞாபகம் வரும்ல அதுக்கு தான். அறன்னா பாம்பு, அரவன்னா யார குறிக்குது? ஏன்னா பாம்பு தானே சிவன். கழுத்துல வச்சிருப்பாங்க, சிவன். சோ இந்த 2 கனெக்ட் பண்ணிக்கோங்க. அரன்னா யார் என்னன்னா பாம்பு சொல்றாங்க. அரவன்னா அவர் கழுத்துல சிவன் பாம்பு தானேப்பா இருக்கும். அதனால அரவன் அப்படின்னா யார சொல்றாங்க? சிவன் சொல்றாங்க. இதே வந்து இந்த வல்லின ரகரம் வந்துச்சுன்னா, பெரியரான்னு தான் நம்ம சொல்லுவோம் பேசும்போது. இந்த எஸ் மேம். பெரியரா அரவன் வந்துச்சுன்னா யார சொல்றாங்கன்னா முனிவனை சொல்றாங்க. இல்லைன்னா சமண நூல்களை பத்தின அதுல இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை கூறுறவங்க. அரவன்னா இறைவன் கூட நம்ம வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இந்த சின்னரா போட்டீங்கன்னா சிவன், பெரியரா அரவன் போட்டீங்கன்னா திருமால். ஓகே, இது மேட்ச்ல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரன்னா பாம்பு, அந்த அரை கழுத்துல வச்சிருக்கிறது வந்து சிவன். ஆனா அப்ப திருமால் பார்க்கடல்ல பாம்பு மேலதானே பள்ளி கொண்டிருக்காங்கன்னு கனெக்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அப்படி நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அரவன் மேம் சின்னரா இல்லன்னா இப்படி வந்துச்சுன்னா தான் ஞாபகம் சிவன். வச்சுக்கலாம் மேம். ம் அறிவுக்கு வந்து சின்ன பெரிய ராதனை வரும் மேம். அறிவு ஆ அப்படின்னா அறிவு உள்ளவன் அறிவன். அது வந்து ஷார்ட்டா அரவன் அந்த இதுல. அப்போ முனிவர் சமண இலக்கியங்கள்ல வர்ற வர்றவங்க அவங்க அப்படின்ட்டு ஜென்ரலா வச்சுக்கலாம். இறைவனுக்கும் நம்ம அரவன் தான் சொல்றோம். திருமால் அதுக்குமே அரவன் தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி அரவன் அந்த பாம்புல உள்ள சிவனை ஞாபகம் வச்சுக்கிட்டா இதோட ஆப்போசிட்ல வர்ற பெரியரா வந்து திருமால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மேம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு அப்புறம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஏதோ போதும். ஒண்ணு ஞாபகம் வச்சா போதும். இப்போ இந்த அரவன்ல வா இருக்குல்லப்பா, இத மட்டும் எடுத்து விட்டுருங்க. அதுவுமே யாரத்தான் குறிக்குது? அரண் சிவன். சிவனைத்தான் வந்து குறிக்குது. சிவனை குறிக்காம அது வந்து என்ன சொல்றாங்க? அரசனை சொல்லுது. எப்பொருளுக்கும் இறைவன். அதெல்லாம் கூட ஓகே. நம்ம அரண்னா அரசன்னு நம்ம சொல்றோம். 2 சுழி நாக்கு தான் அரண் அரசன்னு சொல்றோம். அதே மாதிரி சின்னரா 2 சுழினா. இன்னொன்னு மஞ்சள் இருக்கு இல்லையா? மஞ்சளை நம்ம அரண் தான் சொல்றோம். இது மட்டும் டிஃப்ரெண்டா இருந்தது.
அரண். அரண் வந்து என்னது சிவனும் நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஆக்சுவலா மஞ்சள் மஞ்சள் அரைச்சு தானே மேம் போடுறீங்க. மஞ்சளை அரைக்கிறோம். மஞ்சள் ஓகே, ஒரு நிமிஷம். அரைக்கிறோம், யாரோ அந்த சின்ன பேசுறாங்க ரவர் தான் மேம். அரண். யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? சரி, ஓகே. அப்போ மஞ்சளை அரைச்சு போடுறோமா, அதனால நம்ம அரண் மஞ்சள் வச்சுக்கலாமா? ஓகே, ஓகேப்பா. மேம் நம்ம அப்புறம் அப்படி அந்த அரைக்கிறதுக்கு எந்த ரா மேம் வரும்? இப்போ அந்த டவுட் வந்துரும் மேம். அரைக்கிறதுனா அரவை இயந்திரம் சின்னதா தான் வரும். ஓ அப்போ அப்போ அந்த சரி டவுட் மேம். வருமா? எஸ் மேம். சரி, ஏதோ ஞாபகம் வச்சுதான் ஆகணும். நமக்கு என்ன பண்றது? பார்த்து அரண்னா இப்போ சிவன், பார்த்துருவாங்க மஞ்சள். மேம். பார்த்து சொல்றேன் மேம். அரைக்கிறதுக்கு உள்ள ராவும் அரைக்கிறதுக்கு அரவை சின்னராதா, கொடுக்கறதுக்கு அரவை இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சின்னராதா. மஞ்சள் அதுவும் ஓகேவா? சரி, அரண்னா மஞ்சள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வேள்வி எல்லாம் நடத்துறாங்களா இந்த முனிவர்கள் எல்லாம் வேள்வி நடத்துறாங்க இல்லையா? அந்த வேள்விக்கு என்ன சொல்றாங்கப்பா? பெரியரா அரண் வந்து சொல்றாங்க. ஓகேவா? அரண். ஆவரிசை ஓரளவு நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அலன் கூட்டல் குடம் எப்படி வந்து சேர்த்து எழுதுறாங்க? அரண் கூட்டல் குடம் எப்படி சேர்த்து எழுதுறாங்க? அலன் அலக்கூடம். கூட்டல் குடம். சோ இந்த நகரம் கெட்டு என்ன ஆகுது? இந்த வல்லினம் வந்து வருது. அப்படின்னா என்ன சொல்றாங்க? நகர ஈறு கெட வல்லெழுத்து மிக்கு புணரும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். வந்து கூட்டல் தந்தான் இது வந்து என்ன தொடர் குற்றியலுகரத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வந்து கூட்டல் தந்தான் அப்படிங்கிறது என்ன வகை குற்றியலுகரம்? மெல் 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 குட்டி மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியல் உகரம் சொல்லுவாங்க. எஃகு கூட்டல் பெரிது நமக்கு தெரியும். ஆயுத இப்போ இதெல்லாம் நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இந்த மாதிரி 6 வகையான குற்றியலுகர தொடர்கள் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி சொல்றோம்ப்பா? எதை பேஸ் பண்ணி? அயல் ஈற்றெழுத்த வச்சு அயல் ஈற்று எழுத்துனா என்ன? இப்போ இங்க இந்த சைடு கடைசி விட்டுருங்க. லெட்டருக்கு முன்னாடி ஈற்றுல கீழே வந்து என்ன இருக்கணும்? இந்த கடைசியில குசுறு துபுரு இருக்கணும். அயல் ஈற்றெழுத்துனா என்ன? இதுக்கு இந்த குசுறு துபுருக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து, அந்த எழுத்து தான். இப்ப ஈங்கிறது எரள வளல இடைத்தொடரா, அதனால இடைத்தொடர் சொல்றோம். இங்க இந்து வந்து மெல்லினம்னால மென்தொடர்னு சொல்றோம். இந்த வரகுல இரு கூட்டல் ஆண் தானே பிரிச்சு எழுதுவீங்க, சேர்த்து எழுதுவீங்க. அப்ப அந்த இரு கூட்டல் ஆண் இருக்கிறதுனால அது உயிர் தொடர் அப்படின்னு எழுதுறவங்க. நெடில் தொடர் இதுல எது மட்டும் 2 லெட்டர்ல வரும்பா? குற்றியலுகரம் வகைகள்ல எது மட்டும்தான் 2 எழுத்துல வரும்? நெடில் தொடர். சொல்லுங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் மேம். நெடில் தொடர் குற்றியலுகரம் மட்டுமே எப்படி வரும்னா 2 எழுத்தா வரும். ஒரு நெடில் எழுத்துக்கு அடுத்தது. ஓகேவா? சோ இது வந்து குற்றியலுகரம்னு அப்பப்ப கேக்குறாங்க. மேம் நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு ஆப்போசிட் வந்து முற்றியலுகரம். இப்போ ஆமா, பசு முற்றியலுகரம்க்கு இப்ப மாவுன்னு பசு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது முற்றியலுகரம் தான். மாவா? மாவு அரைக்கிற மாவு இருக்குல்ல? எஸ் மேம். அது yes ma'am. குசுடுதுபுருல வர்றது இல்ல. அந்த ஒரு கிரைட்டீரியாவும் இருக்கு. பிளஸ் இந்த அந்த இதுல மாவு வந்து சரி, அப்படி நீங்க வருது. 7 லெட்டர் இந்த 7ன்னு எழுதுறீங்கல்ல, அது முற்றியலுகரமா குற்றியலுகரம் வருமாப்பா? அது சொல்லுங்க பாப்போம். 7 முற்றியலுகரம். முற்றியலுகரம் மேம். ரீசன் என்ன 7 அப்படின்னா குசுடுதுபுருல வரல. அதாவது கடைசி லெட்டர் லாஸ்ட் லெட்டர்ல வந்து அந்த கு சு டு து புருல முடியல. குசுடு துபுர்ல முடியல அப்படின்னா. எஸ் மேம். இதே 6 2 லெட்டர் தானே. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த ரூ வந்து கு சு டு து புருல ஒன் ஆஃப் த லெட்டர் அண்ட் அதுக்கு வந்து நெடில் இருக்கு. அதனால 6 7 வேறுபட்டு வருது மேம். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? 7 வந்து குற்றியலுகரம் கிடையாது. காரணம் என்னன்னா ஈற்று எழுத்துல வந்து குசுடு துபுரு இல்ல. இந்த புகு அப்படிங்கிறது ஈற்றெழுத்து குசுடு துபுரு இருக்கு. ஆனா இத குற்றியலுகரம்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதுக்கு என்ன ரீசன்? இது குற்றியலுகரம் இல்ல. இதுக்கு என்ன ரீசன்பா? புகுவும் குற்றியலுகரம் இல்ல. இதுக்கு என்ன ரீசன்? இது ஷார்ட்டா கூற்று இதுதான். குறில் எழுத்து நெடில் எழுத்த தொடர்ந்து இல்ல மேம். குறில் எழுத்த தொடர்ந்து இருக்குது. தனி குறில் முன் இதுதான் கூற்று வந்து பாத்தீங்கன்னா புகு அப்படிங்கிறது குற்றியலுகரம் கிடையாது. எனக்கு டைப் பண்றதுக்கு லேட் ஆகுதே. சரி, குற்றியலுகரம் வந்து புகு வந்து கிடையாது. சரியா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன காரணம் போட்டா கரெக்டா இருக்குப்பா? தனிக்குறில் இருக்கு. என்னதான் இது கூசூடு தனிக்குறில் முன்னாடி தனில் குறில் முன்னாடி குசுடு துபுரு வரக்கூடாது. தனிக்குறில்ல என்ன ஒரே குறில் அடுத்தது எண்ட் ஆகுது. குசுடு துபுருல எண்டானாலும் நமக்கு அது என்னவா இருக்காதுப்பா? அது வந்து குற்றியலுகரம் இல்ல. இது வந்து குற்றியலுகரம் கிடையாது. நோன்னு இங்கிலீஷ்ல போலான்னு இருந்தேன். சரி, ஓகே. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி கூற்று காரணத்துக்கு நம்ம கொஞ்சம் டீப்பா படிக்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி படிங்க. இது படிக்கும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அப்போ அது சொல்றேன். இண்டிவிஜுவலா கூட கேட்டுக்கோங்க. சரியா? அப்போ 7ங்கிறது குற்றியலுகரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். காரணம் என்னன்னா, கடைசி ஈற்றெழுத்துல குசுறுத்துபுருல முடியல. அப்படி முடிஞ்சாலும் தனிக்குறில் முன்னாடி குசுறுத்துபுரு முடிஞ்சாலும் அது என்னவா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது? குற்றியலுகரமா குற்றியலுகரமா கன்சிடர் பண்ணக்கூடாது. குற்றியலுகரமா கன்சிடர் கூடாது. பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாமே இலக்கண குறிப்பெல்லாம் கேட்பாங்க. அதனால இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் பெயரெச்சம்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம்ப்பா? பெயரெச்சம்னா எந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்கோம்? ஆயி ம். ஓகே. கணவாய் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வந்து கணவாய் நம்ம பாசஸ்லாம் சொல்றோம்ல கணவாய். அதுக்கு என்ன ஆமா. நம்ம சொல்றோம்ப்பா மயங்கொலி லெட்டரு? 2 2 சுழி சுழி மேம். ஆமா. கணவாய் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இது ஆவரிசை வந்து இலக்கண நம்ம குறிப்பா? படிப்போம். இலக்கண குறிப்பு இலக்கண கேக்குறீங்களா மேம்? குறிப்பு நான் கேட்கல. நான் மயங்கொலிக்கு போயிட்டேன். மயங்கொலி கேட்கிறேன். கால்வாயா மேம்? ஆ? மேம் கணவாய் யாரோ மேம் சொன்னீங்க. கணவாய்னா கால்வாய் பாலக்காட்டு மேம். ஒரு நிமிஷம் இருங்க. யாரோ ஒருத்தன் கரெக்ட்டா சொல்றீங்க. சொல்லுங்க இன்னொரு டைம். கால்வாய் மேம். கால்வாய் மேம். ஐயோ இல்லப்பா. அரைவாய். அரைவாய்ங்கிறது தான் வந்து நம்ம மயங்கொலி லெட்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ அரைவாய். கணம் அப்படின்னா ஃபிராக்ஷன் கூட சொல்லுவாங்கல்ல மேம் அதனால. ம். அது இருக்கும். பாதி. எனக்கு தெரியல. இந்த டெஸ்ட்ல செகண்ட் டெஸ்ட்லயான்னு தெரியலையே. கணவாய் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்த மாரி இருந்துச்சு. அரைவாய்னா நம்ம கணவாய் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து அரவாய்ன்னு இதே சின்னரா போட்டா என்னப்பா சொல்வீங்க? அரைவாயிலேயே பாம்பு. நான் எந்திரிச்சிட்டேன். அரைவாய் தான் பாதியிலே வாங்கினேன். பாதியிலேயே. முழுமை பெறாத. முழுமை பெறாத குறைப்பட்ட வாய்ன்னு அர்த்தம். எஸ் மேம். அது வந்து ஒரு டிஃபெக்ட்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுல தான் இருக்கு. மெட்டீரியல் தான் இருக்கு. சரி நீங்க இது பாருங்க. யாராவது கணவாய். படிச்ச ஞாபகம் இருக்கா? எந்த பேஜ் நம்பர் ஞாபகம் இருக்கா? இது மேம் வந்து அந்த 2 சுழி போட்டு வாய் வந்தா அந்த பாலக்காட்டு கணவாய் அந்த மாதிரி தானே மேம்? பால்காட் கணவாய் அந்த மாதிரி தான். 2 சுழி அது வந்து பெரியரான்னு வச்சுக்கோங்க. அது நம்ம பேச்சு வழக்குல அப்படிதான் சொல்லுவோம். இதே இது 3 சுழி வந்ததுன்னா அரைவாய். ஒருவேளை ரிவிஷன் கொஸ்டின் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்கப்பா. அரைவாய் வந்து கணவாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பெரியரா அதுக்கப்புறம் அரைவாய்னா கணவாய் அப்படின்னு சொல்றாங்க. அரைவாய்னா என்னது? டிஃபெக்டா குறைப்பட்ட வாய். இததான் நம்ம சொல்றோம். சோ கணவாய் இது மேம் இதுவும் கேக்குற மாதிரி இருக்குல்ல. மலை வழின்னு இருக்கு பாருங்க மேம். அதான் ரெண்டு மலைக்கு இடையில கேப் இருக்கிறதானப்ப நம்ம கணவாய் பாஸ்ன்னு சொல்றோம். ஓ அப்போ அது அப்போ பாலக்காட்டு கணவாய்க்கு 3 சுழினா தான். 2 ஆமா சுழி இல்ல தப்பு. கணவாய்க்கு ஆமா நீங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. 2 சுழி எஸ் தான் மேம். வரும். 3 சுழி தான் வரும் கணவாய்க்கு. ஓ சரி சரி அதுதான் மேம் அதான் நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டேன். சொன்னீங்களா? 3 சுழி தான் வரும். ஓகேவாப்பா? சரி. அகங்கூட்டல் கண் எப்படிலாம் வரும்? அகங்கன்னும் நம்ம பிரிக்கலாம். அங்கணர் அப்படின்னு பிரிக்கலாம். அங்கணர்னா யாரை குறிக்குது? அந்த சிவபெருமான குறிக்குது. இதே நம்ம மயங்கொலியில பார்த்தோம். 2 லெட்டர்ல பார்த்தோம். அங்க சிவனுக்கு என்ன பார்த்தோம்? 2 விஷயம் பார்த்தோம். அரண் சின்னரா போடணுமா? அரண் பெரியரா போடுறதா? சின்னரா மேம். ம். அரவனாலும் நமக்கு அரவன்னா பார்த்தோம்ல. அரன்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்? அரன்னா பாம்பு. பாம்பு இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்? அரண் அப்படின்னு போட்டாலும், அரவன் அப்படின்னு போட்டாலும் யாரை குறிக்குதுன்னு சொன்னோம்? லார்ட் சிவனை வந்து குறிக்குது சிவபெருமான். அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இரவுக்கு என்னப்பா சொல்லுவாங்க? நைட்டு. அதுக்கு என்ன மயங்கொலி? சின்னரா. இந்த லகரமா இல்ல இந்த லகரமா? நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறதா? இல்லு அல்லு இல்லு லட்டுக்கு வர்ற இல்லு மேம். லட்டு. அல்னா என்ன பகலும் சொல்லுவாங்க? இரவும் இரவுன்னு சொல்லுவாங்க. இரவு அல்லும் இரவு பகலும் மட்டும் உழைக்கும். இல்லாம வேற என்னென்னலாம் சொல்லலாம்? அல் இரவு சொல்லலாம். வேற அல்லிப்பூ இதுலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இதுலதான் வறுமை, துன்பம் அதெல்லாமே சொல்லலாம். இன்ஃபேக்ட் கதிரவனுக்கு கூட அல்ங்கிற பொருள் இருக்கு. கதிரவன்னா சூரியன் தானே? சூரியனுக்கும் அல்ங்கிற பொருள் இருக்கு. நம்ம அல்னா இரவன் மட்டும் ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப சூரியன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம எடுத்து விட்டுருப்போம் இல்லையா? அல்னா என்னது? இரவு. சூரியன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கதிரவன் வந்தா நம்ம வராதது பிரைட்னஸ்க்கு நம்ம நினைப்போம். சோ இந்த மாதிரி இருக்கிறத கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அல்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? கதிரவன்னு சொல்லிக்கலாம். இரவு கருமை ஈஸியா நம்ம எழுதிடலாம். அப்புறம் இரவு கருமையா இருந்துச்சுன்னா கட்டாயமா வந்து வறுமை, துன்பம் மேட்ச் பண்ணலாம். மாலை கூட மேட்ச் பண்ணலாம்.
நம்ம மேட்ச் பண்ணவே முடியாம தப்பு பண்ணிட்டு வர்றது இதுதான். அல்னா வந்து கதிரவன்கிற ஒரு பொருளும் உண்டு. இத வந்து நம்ம மேட்ச் பண்ணாம விட்டுடுவோம். அதனால இத கொஞ்சம் எப்படி பாத்துக்கோங்க. ஞாபகம் வைக்கலாமா? எப்படி ஞாபகம் வைக்கிற வழி ஞாபகம் இருக்காமா? இரவு அதான்ப்பா அல் அல்னா இரவு கதிரவன் வராததை தானே நம்ம அல்லுன்னு சொல்றோம். இரவா இருக்கும். கதிரவன் அப்ப அந்த வேர்ட்ல வரமாட்டாங்களே இரவுல. நமக்கும் ஸ்ட்ரைக் ஆகாது. நமக்கும் கதிரவன்னா அல்லுன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. அல்னா இரவு தான் ஸ்ட்ரைக் ஆகும். இரவன்ல யார் வரமாட்டாங்க? கதிரவன் வரமாட்டாங்க. நமக்கும் அல்னா கதிரவன்கிறது ஸ்ட்ரைக் ஆகாது. அதனால இரவுல கதிரவன் வரமாட்டாங்க. நமக்கும் அல்னா கதிரவன் ஸ்ட்ரைக் ஆகாது. அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கேன். நீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கேட்கறக்கு சான்ஸ் இல்ல. ஓகேங்க. பட் அல்லும் பார்த்து வச்சுக்கோங்க. காது, பக்கம், அள்ளி எடுக்கிற தெரியும். ஏதாவது நல்லா அல்லு அல்லுன்னு சொல்றாங்கல்ல அது. இது எல்லாமே நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே தானப்பா? எஸ் ஓரளவு மேம். இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னாவே ஓகே தான். ஓகே. அழகம்னா என்ன சொல்றாங்க? அழகம் இது மட்டும் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. மழை நீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகம்னா இந்த லகரம் வந்துச்சு அப்படின்னா மழை நீரு சொல்றாங்க. பன்றியோட முள் நீரு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் போதும். பெண்ணோட கூந்தல் இதேமா அழகம் தான் சொல்றாங்க. பெண்ணின் கூந்தல் அழகம். யூனிட் 8ல படிச்சீங்கன்னா அழகம் அப்படிங்கிறது கூந்தல்ல போடக்கூடிய ஒரு அணிகலன். இப்ப நம்ம எல்லாம் கிளிப்பு குத்திட்டு இருக்கோம்ல, அப்ப அவங்க கூந்தலுக்கு ஏதாவது சங்க காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்களே பெண்கள். அதுக்கு பேரு அந்த அணிகலனுக்கு பேருமே அழகம் அப்படின்னு பார்க்கலாம். எத்திக்ஸ் புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அனகம் அணிகிறது அழகம். மழைநீர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகம்னா மழை நீர் நீர் அப்படின்னு சொல்லி அழகு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. காற்று அச்சம். காற்றை பார்த்தாவே பயம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன என்னப்பா சொல்றாங்க கலை சொற்கள்? ஏரோபோபியா. ஏரோபோபியானாவே நமக்கு தெரியும். பயம். பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோஸ்டாட்னா என்ன? ஏரோஸ்டாட்னா என்ன? ஏரோஸ்டேட். மிதவை மேம். மிதவை தான் ஏரோஸ்டாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அகட விகடம்னா என்னப்பா நமக்கு கேட்டாங்க இல்லையா? அகட விகடம்னா சொல்லுங்க. விட்னஸ். அகட விகடம் அகட விகடம்னா தந்திரம். தந்திரம். அகட விகடம்னா என்ன சொல்றாங்க? தந்திரம். இது வந்து மரபு தொடர் தமிழ்ல வரிசையில கேக்குறீங்களா மேம்? ஆமா. தமிழ்ல கேக்குறீங்க. நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் நினைச்சேன். ஓகே. இல்ல மேம் டிரான்ஸ்லேஷன் அது கலைச்சொற்கள் இருக்குல்ல அதுல நினைச்சிட்டேன் மேம். ஓகே. சரி. ஓகே. இப்ப அகட விகடம் இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தந்திரம். சோ பார்த்தாவே இந்த ஆவரிசையில இருந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே. அடுத்தது எது வந்து மிக்க விரைவாக ரொம்ப ஃபாஸ்டா போறக்கு என்ன மயங்கொலி தொடர் மரபு தொடர் யூஸ் பண்றாங்க? ஃபாஸ்ட் மிக்க மிக்க விரைவாக அப்படிங்கறக்கு அரைக்குலைய தலைக்குலைய அரைக்குலைய தலைக்குலை ஓடுறான் அப்படின்னா மிக்க விரைவாக. அரைக்குறையா தலைக்கு குளிச்சுட்டு வேக வேகமா போறேங்க அப்படின்னு அரைக்குறைய தலை குளிச்சுட்டு வேகமா நம்ம ஃபங்க்ஷனுக்கு மிக போறோம். வேகமா இப்ப வேகமா ஒரு ஃபங்க்ஷன் போனா அரைக்குறையா தலை குளிச்சுட்டு போவீங்களா? ஆமா. அரைக்குலைய தலை குளிச்சுட்டு மிக்க விரைவா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். எக்ஸாம் போறோம். ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் பெரும் குழப்பம். ரொம்ப குழப்பமா இருக்கே. குழப்பமா இருந்தாவே மனசு படபடன்னு அடிச்சுக்குமா? படபடன்னு அடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க படபடன்னு எழுதினாலும் கொஞ்சம் மாறி அடபடன்னு வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அடபட பெருங்குழப்பம். படபடன்னு ரொம்ப குழப்பமா இருக்குன்னா மனசு படபடன்னு அடிச்சுக்கோ. என்னடா இந்த டெஸ்ட் ஒண்ணு எப்படிடா முடிக்கிறது? கூட ஒண்ணு இருக்குல்ல மேம், மாத்தி மாத்தி அடிக்கிறாங்கன்னா இவன் எதுக்கு அடிக்கிறானே தெரியல, பெரும் குழப்பமா இருக்கேன்னு ஒரு காமெடியா. ஓகே. அடப்பட அப்படி எனக்கு தெரியல. என்ன படம்னு சொல்லுங்க நான் பாக்குறேன். படத்து நேம் சரி. ஓகே. ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அடப்பட பெருங்குழப்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேப்பா. நமக்கு 1 மினிட்ல செஷன் முடிஞ்சிரும் இது. ஏன்னா நமக்கு ஜூமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா குரூப் 1க்கு 2 மெயின்ஸ்ல டெய்லி ஒரு கொஸ்டின் எழுதுறாங்க. அதுக்கு சார் ஃபீட்பேக் கொடுக்குறாரு. ஒரு கொஸ்டின்கே அவர் 20 நிமிஷம் ஃபீட்பேக் கொடுக்குறாரு. அதனால நான் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 9க்கு முடிக்க சொன்னா ஆனாலும் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருப்பா. இப்ப 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். நம்ம இதையே கண்டினியூ பண்ணலாமா? அடுத்த 1/2 hour செஷன் போட்டு இல்ல நான் ஆர்டிகல்ஸ் பார்க்கலான் இருந்தேன். என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நீங்க மெஜாரிட்டியா நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நான் வந்து கேட்பேன். மத்தவங்கள பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க சாட் பண்ணாலும் ஓகே. நம்ம தமிழே கண்டினியூ பண்ணலாமா இல்ல அன்னைக்கு நான் பார்த்த சில ஆர்டிகல்ஸ் ஜிஎஸ் பக்கமா போலாமா? இங்கேயே பண்ணலாமா இல்ல அந்த பக்கம் போலாமா? நீங்களே சொல்லுங்க. ஓகே. ஒரு ஓட் ஃபார் தமிழ். அப்புறம் தமிழ் அது கொஞ்சம் ஒண்ணு கேட்டா கூட போதும் மேம். சும்மா மெமரி டெஸ்ட் அந்த மாதிரி கேட்டுக்கிறேன். ஓகே. வேற யாராவது எதான்னு சொல்லுங்க. இருங்க சாட் பண்ணிருக்காங்க பாப்போம்.
கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் தமிழ். ஓகே சரிப்பா. இன்னொரு 1 மினிட் இருக்கு. நீங்க மறுபடியும் இதே லிங்க்குள்ளே வந்துருங்க. அது வரையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? தீச்செயல், தீய செயலுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்ப்பா? தீய செயல், தீய அடாத்துடி செயல், டூ தீய வருதா செயல். மேம்? அடாத்துடி பிடாத்துடி ஆக்சுவலா இது அடாத்துடி ரெண்டும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். தீச்செயல், கொடுஞ்செயல். தீச்செயல், கொடுஞ்செயல் இதுக்கெல்லாமே அடாபிடின்னு சொல்றாங்க, அடாத்துடின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடரடி படரடின்னு என்னன்னு பார்த்தோம்? கன்ஃபியூஷன். பெருங்குழப்பம். பெரும் குழப்பம்னு பார்த்தோம். தந்திரம்க்கு என்ன மரபு தொடர்ல சொன்னோம்? அகர வரிசையில என்ன பார்த்தோம்? அகடவிகடம். அகட அகடவிகடம். விகடமுக்கு பார்த்தோம். தெனாலிராமனுக்கு சொல்லுவாங்க. ஓ கடந்து போதல், கடந்து போதலுக்கு நம்ம என்ன அளவு கடந்து போறதுக்கு என்னப்பா சொல்லுவாங்க? நீ ரொம்ப இப்ப குரூப் 4 படிக்கிறவங்க சிலர் சொல்லுவாங்க, நான் குரூப் 1 படிக்கிறேன்னா நீ வந்து ரொம்ப அகல கால் வைக்கிற, அளவு கடந்து போற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? எது வந்து ஒட்டுப்பற்று அப்படின்னு எதுக்கு சொல்றோம்? ஒட்டுப்பற்று, தொடர்பு இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்ப்பா? அக்கு தொக்குன்னா ஒட்டுப்பட்டு. அக்கு தொக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே. நோய் ரொம்ப முற்றிருச்சு, அதனால நமக்கு வலியா இருக்கு, பெயினா இருக்கு அப்படிங்கறதுக்கு என்ன சொல்றாங்க? அரட்டல் புரட்டல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிரம்பாத கல்விக்கு என்ன சொல்றாங்கப்பா? நிரம்பா கல்வி. நிரம்பா கல்விக்கு என்ன சொல்றாங்கன்னா அரை படிப்பு, அரகுற படிப்பு, அரை படிப்புன்னு சொல்றாங்க.